சிவபதி சொல்றாரு, வேலு சக்தியை கூட்டிட்டு வாடா. சக்தி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க கார்ல. ஜோதி சொல்றாங்க மீனாள் கிட்ட, உன் புருஷன் வருவாரு, ஏண்டி எதுவும் சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருக்க, இந்த காப்பியாவது குடி. உன்னைய பார்த்தா இந்த வீட்டு பொண்ணான்னு எனக்கு இருக்கு. பக்கம் உங்க அண்ணன் கல்யாணம் ஆன பின்னாடி சக்தி பின்னாடியே ஓடிட்டான். நீ என்னடானா உன் புருஷனையே நினைச்சுக்கிட்டு இருக்க. அம்மா அப்பா எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தானா? அந்த வாத்தி மக எப்படி இருக்கா பாரு, நம்மள போட்டு போட்டு வதைக்கிறா. உன்னை யோசிச்சுக்க, அவங்கள விட நீயும் உங்க அண்ணனும் எந்த விதத்திலையும் குறைச்சல் கிடையாது. பணத்துல அழகுல எல்லாத்துலயும் நீங்க தாண்டி வசதி. இப்படி இருக்கிறப்ப நீங்க 2 பேரும் எதுக்கடி அவங்க 2 பேரையும் பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கீங்க? கடவுளே, இது எங்கேயாவது நடக்குமா? நீ இழுக்கிற இழுப்புக்கு வரணும். உன்னோட வேலனோட அன்புக்கும் பாசத்துக்கும் அந்த சக்தி கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். அருமை அவங்களுக்கு புரியுதா? முதல்ல உங்களுக்கே புரியலையே. அவங்க காலையில விழுந்து கிடக்குறீங்க. இப்ப என்ன பண்ணணுங்கிற? அவரை அப்படியே அத்து விட்டுட்டு நான் இந்த வீட்லயும் அவர் அந்த வீட்லயும் இருக்கணும்னு சொல்றியாமா? என்னம்மா பேசுற நீ? நீ அம்மா. நான் நல்லா வாழணும்னு நினைச்சா உனக்கு இந்த மாதிரிலாம் தோணுமாமா? பாவி, நான் சொல்றது உனக்கு ஓதுற மாதிரி இருக்கா? மாதிரி ஒரு 10 வருஷம் அவங்க முன்னாடியே சுத்துனன்னு வச்சுக்க, ஒரு தம்பட்டிக்கு கூட உன்னை மதிக்க மாட்டாங்க. எனக்கு அனுபவம் இருக்குடி, எனக்கு தெரியாதா உனக்கு தெரிய போகுது. சாமியார் சொன்னதுனால உங்க அப்பா மேலதாளத்தோட அந்த வாத்தி மகளை கூட்டிட்டு வர போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவா சக்தி. மாப்பிள்ளையும் வந்து உன்னை கூட்டிட்டு போயிருவார். சக்தி இந்த வீட்டுக்கு வந்துட்டா நீ அந்த வீட்டுக்கு போலாம். புரியுதா மீனா? நீ சொல்றது தாண்டி நானும் சொல்றேன். போய் உன் புருஷன் கூட வாழு. ஆனா உனக்காண்டி உள்ள இடத்த விட்டு கொடுத்துறாத. அம்மா உன்னை பிரிக்க நினைக்கல, கர்வமா தான் இருக்க சொல்றேன். உன் தகுதிய புரிஞ்சுக்க. அதெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்லம்மா. அத்தாச்சிய கூட்டிட்டு வராங்களா? ஆமா, அத்தாச்சி வந்துட்டா அவங்க வருவாங்க, அதானே? ஆமா, யாரு வந்தாலும் சரி, நான் போக போறது இல்ல. இங்க போனா போகணும், வேண்டானா விடணும், அப்படிதானே? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு அந்த வீட்டுக்கு போக விருப்பம் இல்ல. நான் இங்கதான் இருக்க போறேன். அத்தாச்சி வரட்டும், வாழட்டும். நீங்க எடுத்த எடுப்புக்கெல்லாம் நான் ஆளு கிடையாது. தடுக்கலாமா? உன் வாழ்க்கை உன் இஷ்டம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க. திடீர்னு போ சொன்னா நீ கிளம்பணும். காப்பி வச்சேன், ஆறிடுச்சு. எல்லாரும் வாசல்ல வெயிட் பண்றாங்க சக்திக்காண்டி. சக்தி தேனிக்கிட்ட கேக்குறாங்க, நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? பாப்பா நல்லா இருக்கா? ஒண்ணும் இல்ல சக்தி, நீ இல்லன்னு குறைதான். வேலா, அம்மா நினைப்பே உனக்கு வரல இல்லடா? இல்லம்மா, என்னைய விட்டுட்டு போயிட்டியேடா. சிவபதி சொல்றாரு, போதும் போதும், உங்க விசாரிப்பெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. கற்பூர ஆலத்தி எடுத்து மருமகளை வீட்டுக்கு வர சொல்லு. ஜோதி சொல்றாங்க, கல்யாணம் ஆகி முதல் முறையா வர்றாங்க, எதுக்கு ஆலத்தி எல்லாம்? அப்படியே போ சொல்லுங்க. நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். என் சக்தியோட நான் சந்தோஷமா வீட்டுக்கு வந்துருக்கேன். சக்திய பாருமா, முன்னாடி மாதிரி கோபம் எல்லாம் கிடையாது. முழு மனசா மருமகளா இப்பதான் காலடி எடுத்து வைக்க போறா. அப்பா சொல்றத கேளு பிளீஸ்மா, ஆலத்தி எடுமா. சிவபதி சொல்றாரு, தேனு நீ போய் ஆலத்தி தட்டை எடுத்துட்டு வா. அரசு சொல்றாரு, வேலு உன் பொண்டாட்டி நிறமாறிக்கிட்டே இருப்பா, அப்பப்ப நாங்க தாளம் போடணுமா? உன் தம்பி பொண்டாட்டிடா, ஏன்டா அப்படி பேசுற? ஆலத்தி தட்டை எடுத்து அத்தை கிட்ட குடுக்கறாங்க. 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. பிள்ளைங்க வந்திருக்காங்கல்ல, வந்து ஆசீர்வாதம் பண்ணுமா. நடந்தது எல்லாத்தையும் மறந்துருமா. இனிமேட்டு நீயும் புருஷனும் தான் ஐஸ்வர்யம் பொக்கிஷம் எல்லாமே. வச்சுவிடு ஜோதி, எதுக்கு மூஞ்சி எப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? வேலன்னு சொல்றாரு, நான் சக்திக்காண்டி போனாலும் அம்மாவுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல. அம்மா மனசு எனக்கு நல்லா தெரியும். சக்திக்கு நானே வச்சு விடுறேன். எனக்காண்டியாவது பொட்டு வச்சு விடுமா. வையி, இல்லாட்டி உன் பிள்ளை வெளியே போயிருவேன். இருடா, திரும்ப ஓடிடுவ. நான் வைக்கிறேன். போலாம். சக்தி, என்ன மன்னிச்சிருங்க பாட்டி, நான் உங்களை ஏமாத்தணும்னு அமைதியா இல்ல. நீங்க ரூம்ல பேசினப்ப கூட நான் தைரியமா உண்மையை சொல்லிட்டேன். கேட்காமலே நீங்க மயங்கிட்டீங்க. கண்ணு முழிச்சப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்க எதையுமே கேட்கலன்னு. இவங்க யாருக்கும் நான் ஏமாத்தலன்னு தெரியும். ஆனா உங்ககிட்ட மாத்திரம் நான் மனசார மன்னிப்பு கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் பாட்டி. என்ன மன்னிப்பீங்களா? நான் நம்பினவங்க நீங்களாதான் இருக்கீங்க. காலில் விழுந்துட்டாங்க. பாட்டி சொல்றாங்க, எந்திரிமா சக்தி, உன்னை எப்பயுமே நான் தப்பா நினைக்க மாட்டேன். வேலைன்னா முழு மனசோட ஏத்துக்கிட்டது அது எனக்கு போதும். என் பேரன் மேல கோவம் இல்லைன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஏன் உன்னை மேல தாளத்தோட கூட்டிட்டு வந்திருக்கான்.
முன்னாடி இருந்ததை விட இப்ப யானை பலத்தோட திரும்பி வந்திருக்க இந்த வீட்டுக்கு. மகனே, உன்னை ஏத்துக்கிற மாதிரி கடவுளே துணையா நிக்கிறாரு. நீயும் உன் வேலனும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இனிமேட்டு உனக்கு நல்ல நேரம் தான். சக்தி, உண்மைய சொல்லணும்னா சக்தி, நான் உனக்கு மாத்திரம்தான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா என் மேல சாஞ்சு நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்ட. உன் மேல எனக்கு சில வருத்தங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு. அதுக்கு காரணம் இருக்கா? இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீயும் நானும் தனியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. உனக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? நான் நல்லவேன்னு நினைச்சு உன் கோவத்தை மாத்திக்கிட்ட. அதுக்கப்புறமா ஏன் தள்ளி போடுற? எனக்கு வெறுப்பு இல்லைங்கிறது உண்மைதான். இன்னும் நல்லா உன்னைய புரிஞ்சுக்கணும். அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்க. நினைச்சா கோவப்படுற, நினைச்சா கால்ல விழுக. பத்தி எனக்கு சுத்தமா தெரியல. இதுக்குத்தானே சக்தி பழைய பார்க்கலாம் வான்னு கூப்பிடுறேன். பழகுனா தானே புரியும். இல்ல வேளா, பழகுறது லாஸ்ட் ஸ்டேஜ். சொல்ற மாதிரி பழகுறதும் லாஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். எவ்வளவு இருக்கு தெரியுமா? நம்ம ஒண்ணு பண்ணலாமா? பண்ணலாமே சக்தி. சொல்ல வர்றது வேற. முதல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? கையை கொடுக்கறாங்க, வேலனும் கையை கொடுக்கறாரு. நாளை பார்க்கலாம். கியூபாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.